சூப்பரா பேசினடி. இன்னைக்கு பரிசு வாங்கிட்டேன். ஆமாண்டி, எனக்கும் சந்தோஷம்தான். இந்த கப்பை முதல்ல யாருக்கிட்ட காட்டுவேன்? எங்க அம்மா கிட்ட தான். என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் காட்டுவேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் படிக்கிறதா அவங்க சந்தோஷம். அவங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ படிப்பு தான் உனக்கு சந்தோஷம்னு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கஷ்டப்பட போற? ஏய், இங்க பாரு, நீ தான் உன் புருஷன் இல்லாம கஷ்டப்படுற, இவர் படிக்க வைக்கிறதுக்கு வேற கஷ்டப்படணுமா? இதுல உன் வீட்டு செலவு இருக்கு, வாடகை செலவு இருக்கு, அவ படிப்பு செலவு இருக்கு. இதெல்லாம் அவன் தம்பி தானே பாக்குறான். ஏன் பாரதி அவன் தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? இல்லம்மா, அவ சின்ன பொண்ணு, படிக்கிற வயசு, அதான் யோசிக்கிறேன். உனக்கு வேற வழி இல்ல, நீ கல்யாணம் பண்ணி தந்துதான் ஆகணும். டேய் வாடா. அம்மா சொல்ற மாதிரி தனி ஆளா இருந்து இவ்வளவு எப்படி படிக்க வைக்க போறோம்? பேசாம பாரதிய கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கலாமா? அம்மா அம்மா அம்மா, நான் கவிதை போடல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேம்மா. என்னம்மா ஆச்சு? நான் என்ன சொன்னாலும் எனக்காக நீ பண்ணுவியா? சொல்லுமா, கண்டிப்பா செய்றேன். உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏமா இப்படி கேக்குறீங்க? பொண்ணா பிறந்துட்டியே, நான் என்ன பண்றது? உன்னை படிக்க வைக்கிற அளவு நம்ம கிட்ட பணம் இல்லையே. உனக்கு அப்புறம் 2 பசங்க வர இருக்காங்க. நான் என்ன பண்றது? நீயே சொல்லு. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேம்மா. நான் என்ன சொன்னாலும் எனக்காக நீ பண்ணுவியா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேம்மா. பாரதி, ஏன்னு சாப்பிட போகலையா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் ஒன்றும் இல்லை டீச்சர். இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. வீட்டுல சொல்ல பயமா இருந்தா பரவாயில்ல, தாராளமா என்கிட்ட சொல்லு. உனக்கு யாராச்சும் தொல்லை தராங்களா? ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லு. அதுவா டீச்சர், அது எங்க வீட்டுல அவ்வளவுதானே. நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், சரியா? ஒரு நிமிஷம் இரு. வேணாம் டீச்சர், இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க புகார் கொடுக்குறவங்க தகவலை வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. வணக்கம், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகவல் தேவை? தகவலுக்கு நன்றி மேடம். இந்த புகார் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அனுப்புறோம். துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆலோசனை கொடுப்பாங்க. நன்றி மேடம். பாரதி, அம்மா
சௌமியா டீச்சர் வந்திருக்காங்க. வாங்க டீச்சர், உட்காருங்க. இல்ல 2 நாளா ஸ்கூல்ல ரொம்ப டல்லா இருந்தா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்து. வீட்ல யாருமா? கவிதா வீடுங்களா? வணக்கம்மா, நான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து வரேன். சொல்லுங்க, யார் வேணும்? நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு குழந்தை திருமணம் பண்றதா தகவல் வந்திருக்குமா? ஆமா மேடம், என் தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருக்கும். இவளை மேல் படிப்பு படிக்க வைக்கிற அளவு என்கிட்ட வசதி இல்லை. ஏமா, பெண் கல்விக்காக தமிழ்நாடு அரசு விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா பாடப்புத்தகங்கள் நிறைய சலுகைகள் தராங்க. புதுமை பெண் திட்டத்துல தமிழ் வழி கல்வியில 12ஆம் வகுப்பு வரை படிச்சா மேற்படி படிக்கும்போது மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையா தராங்க. பெண் கல்விக்காக தமிழ்நாடு அரசு எவ்வளோ சலுகைகள் தராங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. இவ்வளோ சலுகைகள் கொடுத்தும் குழந்தை திருமணம் பண்ணா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, பார்த்துக்கோங்கம்மா. இவ்வளோ சலுகை இருக்குன்னு சொல்றாங்க. இதுல சந்தேகம்னா எப்படி டீச்சர் தெரிஞ்சுக்கிறது? மா, இதுக்குன்னு இலவச சேவை மையம் இருக்கு. 181 1098. இதுக்கு கால் பண்ணா அவங்களே தேவையான தகவலை தருவாங்க. பெண்களுக்கு நிறைய சலுகை அரசு கொடுக்குறாங்க. இவ்வளோ இருக்கும்போது வறுமையை காரணமா வச்சு ஏமா அவ படிப்பை பாதியிலே நிப்பாட்டுறீங்க? அவ படிக்கட்டும், விடுங்கம்மா. அவ படிச்சா உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கும் முன்னேற்றம் தான். அவ படிப்புதாம்மா எனக்கு சந்தோஷம். இனிமே எந்த காரணத்துக்காகவும் அவ படிப்பை நான் பாதியிலே நிறுத்த மாட்டான். 181 இது நம்பர் இல்ல, என்னோட நண்பன்.